அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஸோ இதுவரைக்கும் 12 அதிகாரம் நாம் பார்த்துருக்கப்படினால இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷண நாமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த 2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் இதில் அதிகமான அர்த்தம் இருக்கிறது. ஆமென். அதற்கு முன்பு தான் நான் ஒரு சின்ன படத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நம்ம அந்த அதிகாரம் 12 நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி அந்த வலு சர்ப்பத்தை குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்திரீயும் வலு சர்ப்பம் அப்படின்றதில் பார்த்தோம். அந்த வலு சர்ப்பத்தை பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு எப்படி இருந்தது? 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தலைகளின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இல்லைங்களா? இப்போ கிட்டத்தட்ட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி ஒரு உருவம் தான். யாருக்கு? மிருகத்துக்கு. 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வலு சர்ப்பம், அது பிசாசை குறிக்கும், லூசிஃபரை குறிக்கும். 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை குறிக்கும். சரிங்களா? மிருகம் அப்படின்னாலே அவன் அந்தி கிறிஸ்து, நல்லா தெரிஞ்சுக்கணும். வலு சர்ப்பம்னாலே அவன் பிசாசு, லூசிஃபர், அங்கே சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன். இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்போது இந்த 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவன் கிட்டத்தட்ட அந்த வலு சர்ப்பம் எப்படி இருக்கிற உருவம், அப்படிப்பட்ட உருவத்தில் தான் இவனும் இருக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம், அங்கே 7 முடிகள், இங்கே 10 முடிகள். முடினா கிரீடம் இல்லைங்களா? அப்போ 7 தலை, இவனுக்கு 7 தலைக, அவனுக்கு 7 தலை. இவனுக்கும் 10 கொம்புகள், அவனுக்கும் 10 கொம்புகள். அவனுக்கு 7 முடிகள், இவனுக்கு 10 முடிகள். அவ்வளோதான் வித்தியாசம். முடிகள்னால் கிரீடம், அது மட்டும்தான் வித்தியாசம். மற்ற இதெல்லாம் ஒரே, ஏன்னா வித்தியாசத்துக்காக அதை கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போது அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். அவனுடைய தலைகளின் மேல் தூஷண நாமம் இருந்தது. நான் கண்ட மிருகம் எப்படி இருக்குது? அந்த மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. ஆமென். அப்போது சிறுத்தை மாதிரி இருக்குது, கரடி மாதிரி இருக்குது, சிங்கம் மாதிரி இருக்குது இல்லையா? 7 தலை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 7 தலை 10 கொம்பு. அப்போது 10 கொம்புக்கு மேலே 10 கிரீடங்கள். முடியின்னா கிரீடம். சரி, இப்போது இதெல்லாம் ஒரு ஞானார்த்தமாக சொல்லப்படுகிறது, ஒரு ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு இங்கே தலை அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்னா அது மலைகளை குறிக்கிறது. கொம்பு என்றால் அது ராஜாவை குறிக்கிறது. முடி, அதாவது கிரீடம் என்று சொன்னால் அது அங்கே அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் அப்படின்னா என்னன்னா, 7 தலை என்னன்னா, தலைன்னா இங்கே மலைகளை குறிக்கிறது. தலைன்னா மலை, சரியா? கொம்புன்னா ராஜா. அப்போது 7 தலைகளும் 10 கொம்புகளும். அது சாத்தானுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, அந்தி கிறிஸ்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, 7 மலைகள் சூழ இருந்த ஒரு நகரம் அங்கே 10 ராஜாக்களை கொண்டு அங்கே அமைக்கப்படுகிறதான ஒரு ஆட்சி. சரிங்களா? 7 மலைகள் நிறைந்த ஒரு இடம் எதுன்னா, இப்போ இருக்கிற வாட்டிகன் சிட்டி, வாட்டிகன் நகரம், ரோமர்கள் கத்தோலிக்கத்துக்குரிய அந்த நகரம் தான் 7 மலைகள் நிறைந்த. நீங்கள் போயிட்டு கூகுளில் கூட இட்டாலி, ரோம், எஸ், 7 மலைகள் நிறைந்த நகரம் அப்படின்னா அதை தான் சொல்லுவாங்க, சூழ்ந்த நகரம் சொல்லிட்டு. அப்போ அங்கே 10 ராஜாக்கள் செய்கிற ஒப்பந்தத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. சரிங்களா? முடின்னா அது அதிகாரங்கள், சரியா?
அதிகாரம். ஸோ இதை டைரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தானியலை குறித்து நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். தானியல் ஒப்பீடு இல்லாமல் இது உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம், சரியா? அதனால் தானியலில் நம்ம சில காரியங்களை பார்ப்போம். 3 தரிசனங்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா இது அழகாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? அதாவது இந்த முக்கியமாக தானியல் 2ஆம் அதிகாரம், தானியல் 7ஆம் அதிகாரம், தானியல் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அதிகாரம் 13 இந்த 1-2 சொல்லப்பட்டிருக்கிற இந்த மிருகத்தை குறித்து நமக்கு தெளிவாக அது புரியும். தானியல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நெபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்றார். தங்க தலை, வெள்ளி மார்பு, வெண்கல இடுப்பு, இரும்பு கால்கள், இரும்பும் களிமண்ணும் சேர்ந்துமாகிய 10 பாதங்கள் அப்படி பார்க்குறோம் இல்லைங்களா? இதில் தங்கத்தலை, நீங்கள் அது தானியல் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே தானியல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். என்னன்னு சொன்னால், ஒரு இறக்கை உள்ள சிங்கத்தை பார்க்குறாரு. அப்புறம் 3 எலும்புகளை கொண்டிருக்கிறதான ஒரு இடது பக்கமாக சாய்ந்த ஒரு கரடியை பார்க்கிறார். அடுத்தது 4 சிறகுகள் உள்ள 4 தலையுள்ள ஒரு சிவிங்கியை பார்க்குறார். அப்புறம் மிக பயங்கரமான உருவத்தை கொண்ட 10 கொம்புகளை உடைய ஒரு மிருகத்தை பார்க்கிறார், சரியா? இப்போது இந்த தானியல் ஒரு பக்கம் 2ஆம் அதிகாரத்தில் நெபுகாத்நேச்சார் காண்ற அந்த சிலை சொப்பனம் ஒன்று, தானியல் 7ஆம் அதிகாரத்தில் தானியல் பார்க்குற சொப்பனம், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே தங்க சிலை, தங்க தலை, அது எதை குறிக்கிறது? பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது, சரிங்களா? அது தானியல் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் தானியல் கண்ட சிங்கத்துக்கு ஒப்பானது. தங்கத்தலை சிங்கத்துக்கு ஒப்பானது, சரிங்களா? அதுபோல் வெள்ளி மார்பு எதுக்கு ஒப்பானதுன்னா கரடிக்கு ஒப்பானது. வெண்கல இடுப்பு கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பானது. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தானியல் 4 தலை கொண்ட 4 சிறகுகள் கொண்ட ஒரு சிவிங்கை பார்க்குறார், சிறுத்தை சிவிங்கை, அதற்கு ஒப்பானது. அப்புறம் இரும்பு பாதங்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு, அந்த பயங்கரமான 10 கொம்புகளை உடைய அந்த மிருகத்துக்கு ஒப்பானது. அப்போ இதெல்லாம் பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் இது குறிக்கிறது, சரிங்களா? இதே தான் தானியல் 8ஆம் அதிகாரத்திலையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாடு, 2 கொம்புகளுடைய ஒரு கருப்பாடு ஒன்று பார்க்க, அதில் ஒன்றுத்துக்கு ஒரு கொம்பு பெருசாக இருக்கும், ஒரு கொம்பு சின்னதாக இருக்கும். அது மேதிய பெர்ஷியா கரடிக்கு ஈக்குவலானது. அது இன்னும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு 4 கொம்புகளை உடைய ஒரு கொம்பு, அது முறிந்து போய் 4 கொம்புகளாக மாறுது. அது கிரேக்க சாம்ராஜ்யம். அது எதுக்கு ஒப்பானதுன்னா 4 தலைகளை கொண்ட சிவிங்கிக்கு ஒப்பானது, சரிங்களா? ஸோ பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் பாபிலோன சாம்ராஜ்யம், கரடி மேதி பெர்ஷிய சாம்ராஜ்யம், 4 தலைகள் உள்ள சிவிங்கி கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு அந்த பயங்கரமான உருவம் கொண்டது எதுக்கு? ரோம சாம்ராஜ்யத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ அந்த 10 அந்த பாதங்கள் பாருங்கள், இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த கலவை, இல்லையா? அப்போ அதுதான் எது? அந்த 10 அந்த 10 விரல்களை கொண்ட அந்த பாதங்களை கொண்ட இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு கலவை இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அப்போ அது நீங்கள் பாருங்கள், எல்லா உருவம், சிங்கம் உருவம் அதில் இருக்குது, கரடி உருவம் இருக்குது, சிவிங்கி உருவம் இருக்குது, அந்த பயங்கரமான உருவம் ரோம சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரின ஒரு கலவையாக இருக்குது. இது விளங்குதுங்களா? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் ஒரு கலவை மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது, வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தன அப்படின்றாரு. அப்போ சிறுத்தை எதுக்கு ஒப்பானது? கிரேக்க சாம்ராஜ்யம். கரடி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். சிங்கம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்போ எல்லாத்துடைய கலவையாகத்தான் இது இருக்கிறது, சரிங்களா? அப்போது அந்தி கிறிஸ்து எல்லாத்துடைய கலவையாக இருப்பான். முக்கியமாக இந்த 7 மலைகளும் 10 ராஜாக்களும் கூடி ஒரு ஒப்பந்தம் போடுகிற இந்த இடத்துல அந்த சாம்ராஜ்யம் தொடங்கும். அப்படின்னா இது இப்போ இருக்கிறதான வாட்டிகன் சிட்டி, சரிங்களா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 7 மலைகள் அந்த இடத்துல தான் அந்த ஒப்பந்தம் நிறைவேறும். 10 ராஜாக்கள் மத்தியில் அந்த ஒப்பந்தம் வரும், சரிங்களா?
அப்போ முடிகள் அந்த அப்படிங்கிறது என்னென்னா அதிகாரங்களை குறிக்கிறது. அப்போது இந்த வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ 12ஆம் அதிகாரம் அந்த 3-4 வசனத்தில் பார்த்த மாதிரி தான் இவன் இருக்கிறான், அந்திகிறிஸ்து இருக்கான். சர்ப்பத்தை போல தான் மிருகம் இருக்கிறான். அப்போது சர்ப்பம் தன்னுடைய எல்லா வல்லமைகளையும் அவனுக்கு கொடுக்குது. சரிங்களா? அவன் ஏன் ஏற்படுத்துகிறான்னா அங்கே தேவனுடைய திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவன் ரிப்ளிகா எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியோ அதே போல் இவன் எப்படி சாத்தான், அந்திகிறிஸ்து, அசுத்தாவி. அப்புறம் இங்கே தீர்க்கதரிசி மாதிரி அங்கே கள்ள தீர்க்கதரிசி. அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். அப்போது இந்த அந்திகிறிஸ்து இந்த 13ஆம் அதிகாரம் முழுமையே பார்த்தீங்கன்னா அந்திகிறிஸ்துக்கு சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா? அப்போ அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வருகிறப்ப நம்ம பார்த்தோம், முதலாம் முத்திரை உடைக்கப்படுகிற பொழுதே அவன் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். ஆனால் முதல் 3.5 ஆண்டு காலம் அப்படி இருந்தான், அமைதியாக இருந்தான். அடுத்த 3.5 ஆண்டு காலம்தான் அவனுடைய சுய ரூபம் அங்கே வெளிப்படுகிறதாக இருக்கும். அதுவும் விசேஷமாக 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அங்கே அங்கே அந்த இடத்துல போய் அவன் உட்காந்து என்ன பண்ணுவான், தன்னை தேவனாக வெளிப்படுத்துவான். சரிங்களா? அதுதான் என்ன எதிர்க்க ஒப்பானது, பாழாக்குகிற அருவருப்பு. அந்த பாழாக்குகிற அருவருப்பு எப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணுவான், அந்த 3 வருஷத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அந்த 3 வருஷத்துக்கு பிறகு தான் யூதர்களை உபத்திரம் பண்ண தொடங்குறான். இப்போ தான் வரும்பொழுது அவன் எப்படி இருப்பான், அவன் பாருங்கள், அவன் வரும்பொழுது அந்த வலு சர்ப்பம் அவனுக்கு மிகுந்த ஒரு அதிகாரத்தை, வல்லமையும் சிங்காசனத்தையும் கொடுக்கறத நாங்கள் பார்க்குறோம். அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வந்துட்டான். அப்போ பாருங்கள், அப்போ என்ன நடக்குது, 13:3 அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். சரிங்களா? காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். ஸோ இவன் ஆட்சிக்கு வரும்பொழுது என்னடா சடனாக இவன் எல்லாத்துக்கும் ராஜாவாயிட்டானே அப்படின்ட்டு ஒரு இவனுக்கு எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருக்குது. அப்போ தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாக இருக்க கண்டேன். மொத்தம் எத்தனை தலை அங்கே காட்டப்பட்டது, 7 தலைகள். அப்போ 7 தலைகளில் ஒரு தலை அங்கே இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே அவனுடைய அவனை சப்போர்ட் பண்ணுறவங்களில் ஒரு பிரச்சனை வருது. அவனை சப்ரஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு அவ்வளோதான், விழுந்துட்டான், காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான், அதோட இது மாதிரி எழுந்தே வரமாட்டாங்க. இப்போ சில பேரில் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா, என்னடா அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது, அந்த அரசியல் தோற்று போயிட்டு அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க ஜெயிச்சு வருவாங்க. அசுர பலத்தோடு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா நாடுகள்லையும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட பாருங்கள், தோத்துட்டு நிராகரிக்கப்பட்டான், அவன் முடிஞ்சது கதை நினைப்போம். அதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த தேர்தலில் அசுர பலத்தோடு வருவாங்க. அதே போல் இவன் என்ன பண்ணுறான், அசுர பலத்தோடு மறுபடியும் எழுந்துக்கிறான். அதன் தலைகளில் சாவுக்கேதோ என்று காயப்பட்டிருக்கின்றேன், ஆனாலும் சாவுக்கேதோன் அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தது, இந்த அதிகாரம்? மறுபடியும் அவன் விழுந்து போனவன் மறுபடியும் எழுந்துக்கிறான், தோற்று போனவன் மாதிரி இருந்தால் மறுபடியும் எழுந்துக்கிறான். அவனுடைய 7 தலைகளில் ஒன்று காயப்படுது, சாவுக்கு ஏதோ ஒன்று காயப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆட்சியில் அதிகாரத்தில் பிரச்சனை நடக்குது. சரியா? ஆனாலும் அவனை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிற இடத்துல மறுபடியும் அவன் எழுந்துக்கிறான். எழுந்து என்ன பண்ணுறான், இனி அவனை யாருமே டச் பண்ண முடியாதுன்ற இடத்துக்கு அவன் போகிறான். எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா எப்படிடா அவனால் முடிஞ்சுது, வலு சர்ப்பம் தான், யார், பிசாசு தான் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறான் அப்படின்னு பிசாசை வணங்குறாங்க ஜனங்கள்லாம். அந்திகிறிஸ்து ஆட்சியில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிசாசை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பான, இனி அந்திகிறிஸ்துவை யாருமே டச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், இனி இவன் தான் சுப்பீரியர். சில நாடுகள்லாம் இருப்பாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க, நிரந்தர முதலமைச்சருன்னுவாங்க, நிரந்தர பிரதமருன்னுவாங்க, நிரந்தர அதிபருன்னுவாங்க, இன்னி யாருமே டச் பண்ண முடியாதுன்னுவாங்க பாருங்க. அதே போல் இவன் மாறுறான். அவ்வளோதான், இவனை இன்னி யாருமே டச் பண்ண முடியாத இடத்துக்கு அவன் போயிடுறான். சரிங்களா? அப்போ அந்த மிருகத்திற்கு ஒப்பானவன் யான், இன்னி மிருகத்துக்கு அந்த அந்திகிறிஸ்துக்கு ஒப்பானவன் ஒருத்தரும் கிடையாது பூமியில் அப்படின்ற அளவுக்கு போகுது. அப்படி சொல்லிட்டு
அந்த மிருகத்தை வணங்கினார்கள். முதல்ல பிசாசை வணங்குறாங்க, வலு சர்ப்பமாகிய பிசாசை வணங்குறாங்க. ஆனால் இப்போ யார் வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க? அந்தி கிறிஸ்து, மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வணங்க தொடங்கி விடுகிறார்கள். அவனுடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்குது? தூஷண நாமம். தூஷண நாமம்னா யாரு? தேவனை தூஷிக்கிற நாமம். அந்த நாமம் வந்து தேவனை தூஷிக்கிற நாமம். புரியுதுங்களா? இப்போ மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே தேவனை பெருமைப்படுத்துகிற நாமம் இருக்கும், பரிசுத்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும், தேவனை உயர்த்துகிற ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும், தேவனை மகிமைப்படுத்துகிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம்னா தேவனை தூஷிக்கிற நாமம், தேவனை அவமானப்படுத்துகிற மாதிரினா ஒரு நாமம், அது பெயர். அப்போது இந்த அந்திகிறிஸ்துவுக்கு பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப பெருமையாக பேசுப்போம், நான் தான் உலகத்தை, வேறு யாரும் கிடையாது. பெருமை நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு எது பிடிக்காது? பெருமை தான் பிடிக்காது. ஆண்டவர் வந்து மேட்டிமிலுக்கு என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். ஆமென். தாழ்மையுள்ளவருக்கோ கிருபையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். மேட்டிமையாக தான் இருக்கான், பெருமையாக பேசுகிற வாய்கள், தூஷணங்களை பேசும் வாய். தூஷணம் யார்? கடவுளை இப்போ தூஷிக்கிறான். அப்படி தன்னை பெருமை பேசி கடவுளை தூஷிக்கிற ஒரு வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ 42 மாதம்னா எது? 3 வருஷம். 3 வருஷம் அவன் யாரோட யுத்தம் பண்ண போகிறான்? தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ண போகிறான். ஓகேங்களா? இப்போ தேவ ஜனங்கள் யார்? அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், யூதர்களோடு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் ஆல்ரெடி 1,44,000 பேர் முத்திரையிட்டுட்டார். அங்கே ஆண்டவர் 2 சாட்சிகளை அனுப்பிச்சிருக்கிறாரு. அவன் உபத்திரத்தை தொடங்கி அங்கே வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார்கள். அவர்களை பலப்படுத்தும்படிக்காக இந்த 2 கழுகுகளுடைய 2 சிறகுகள் யார்? அங்கே எலியாவும் ஏனாக்கும் கொடுக்கப்பட்டார்கள். 3 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த 3 வருஷம் அவங்களோட கூட அவன் யுத்தம் பண்ணுவான். அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருது. அவங்களோட யுத்தம் பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிசாசு கொடுக்குறான், அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்களா? இதுவும் ஆண்டவருக்கு மீறி கிடையாது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ நடத்துப்பா, நீ நடத்து, நான் பார்த்து. ஆண்டவர் கண்ட்ரோலில் வச்சு பார்க்குறாரு. எல்லாத்தையும் ஏற்கனவே நமக்கு சொல்லிடுறாரு, எல்லாம் நடக்க போகுது, எச்சரிக்கை அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. ஆமென். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமே அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதியில் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, என்ன பண்ணுறான்? தேவனை தூஷிக்கிறான், அவருடைய நாமத்தை தூஷிக்கிறான், அவருடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறான், பரலோகத்தில் வாசம் இருக்கிறவங்கள அவன் தூஷிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்? பரிசுத்தவான்களோடு. இப்போ யார் பரிசுத்தவான்கள்? அங்கே தேவ ஜனங்கள், அங்கே 1,44,000 பேர், அங்கே இஸ்ரவேலர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்களோ அவங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதியின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பூமியில் கிட்டத்தட்ட பூமியில் எல்லாத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் அர்த்தம். அது பூமி முழுமைக்கும் அவனுக்கு அதிகாரம். ஒவ்வொரு கோத்திரம், ஒவ்வொரு பாஷைக்காரர், ஒவ்வொரு ஜாதிகள்னா எல்லா நாடு, எல்லா மொழி, எல்லா இனம், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்திகிறிஸ்துவ மிருகம் வருகிற பொழுது விசேஷமாக அந்த கடைசி 3 வருஷம் ஆண்டவர் வந்து போன 3 வருஷம் அமைதியாக இருக்கும், சரிங்களா? ஆனால் அடுத்த 3 வருஷம் தான் அவனுடைய சுயரூபம் காட்டப்படுது. ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு 1ஆம் முத்திரையிலேருந்தே தொடங்கிடுது. ஏன்னா அது யார்? அவிசுவாசிகள், பக்தி இல்லாதவர்கள், தேவனை தூஷித்தவர்கள், தேவனை புறக்கணித்தவர்கள், சரியா? அப்படிப்பட்டவர் மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு 1ஆம் முத்திரையிலேருந்தே தொடங்குது. 1ஆம் வருஷத்து அந்த 7 வருஷத்து ஆரம்பத்துலேருந்தே அது தொடங்கிடுது, சரியா? அப்போது இந்த அந்திகிறிஸ்து இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணுறான், சரியா? அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 7 அதிகாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? அவன் ஆட்சிக்கு வருகிற நேரத்திலே அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த பிரச்சனையை சமாளித்து அவன் வருகிறான். அதற்கு பிறகு அவனை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற பொசிஷனுக்கு அவன் போயிடுறான். அவன் தான் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற அளவு போயிடுறான். அவன் என்ன பண்ணுறான்? விசேஷமாக தேவ ஜனங்களை அவர்களோடு சண்டையிடுகிறான். ஆமென். அப்போது
அவனுக்கு அந்த அதிகாரம் உலகம் முழுக்கும் இருக்கிற அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்போ பாருங்கள் 8ஆம் வசனம் 13:8, உலக தோற்றதன் முள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்போ அவனை வணங்குறாங்க. முதல்ல பிசாசை வணங்கினாங்க. இவன் ஆட்சிக்கு மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது பிசாசை வணங்கினவங்க இவனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தி கிறிஸ்துவை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவனை யார் வணங்குவார்கள்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவர்கள் தான் இவனை வணங்குவார்கள். ஆமென். அப்போது அவனை வணங்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் பரலோகத்துக்கு போகாதவன் அர்த்தம். ஒரு காலம் நம்ம அதை செய்து விடவே கூடாது. ஆமென். அந்த இனி வர்ற இதில் நம்ம பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவையோ பிசாசையோ எக்காரணத்து கொண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வணங்கவே கூடாது. இப்படி வணங்கினா அவங்கெல்லாம் யார்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவர்கள். ஆமென். ஒருவேளை நம்ம ரத்த சாட்சியாக இருந்தால் கூட ஒருவேளை அதில் பேர் எழுதப்படலாம். ஆனால் அவனை ஒரு நாளும் வணங்கி விடக்கூடாது. ஆமென். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்போ சொல்லப்படுது. இப்போ அந்த நேரத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காக இப்பொழுதே சொல்லப்படுது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாது? அங்கே வலு சர்பத்தையோ அல்லது அந்தி கிறிஸ்துவையோ மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவையோ வணங்கவே கூடாது. அப்படி வணங்கினால் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஆமென். அப்போது சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும். ஸோ இப்போ இவனை எதிர்க்கிறாங்க. இவனுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர், எல்லா ஜாதி, உலகம் முழுமைக்கும் இவனுக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா? இவன் தேவனை தூஷிக்கிறான், அவரது நாமத்தை தூஷிக்கிறான், வாசஸ்தலத்தை தூஷிக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறவங்கள தூஷிக்கிறான், பரிசுத்தவான்களோட விசேஷமாக யுத்தம் பண்ணுகிறான். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது பரிசுத்தம் நம்ம பார்த்தோம். நம்ம 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் என்ன பண்ணோம்? ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக்கி போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகில் 2 சிரங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வனாந்திரத்துக்கு ஓடி போகிறான். அப்போ சண்டை நடக்குது. ஒரு பக்கம் பரிசுத்தவான்கள், இன்னொரு பக்கம் இவனுடைய ஜனங்கள் சண்டை போடுறான். அப்படி சண்டை போடும்போது என்ன பண்ணுறான்? சில பேரை கைது பண்ணுறான். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறை கொண்டு போவான். சில பேர் என்ன அரெஸ்ட் பண்ணுறான். சில பேர் என்ன பண்ண பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். சில பேர் கொன்று போடுறான். புரியுதுங்களா? பரிசுத்தவான்களில் சில பேரை கைது பண்ணுறான், ஜெயிலில் போடுறான், கொடுமைப்படுத்துவான். சில பேர் என்ன பண்ணுறான்? அந்த ஸ்பாட்லேயே கொலை செஞ்சு போடுறான். இதனாலே பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் போகிற பொழுது எந்த காரணம் கொண்டும் எங்களை சிறைப்பிடிக்கிறதுனாலும் சரி, இல்லைன்னா எங்களை கொன்று போகிறதுனாலும் சரி, என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம அவனை வணங்கக்கூடாது, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் தான் என்ன வருவோம்? பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் விளங்குமா. அப்போது அந்த காலகட்டத்திலே இருக்கிறவர்கள் யார்? யூதர்கள். அவங்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பரவாயில்ல, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறியா, அரெஸ்ட் பண்ண பிரச்சனை இல்லை, என்னை கொண்டு போடுறியா, கொண்டு போடு. அவன் என்ன பண்ணுவான்? டார்ச்சர் பண்ணுவான். கணவன் மனைவி பிள்ளைகளை பிடிச்சி வைப்பான். நீங்கள் என்னை வணங்கலைன்னா உன் பிள்ளையை கொண்டுடுவேன் அப்படின்வான். என்ன பண்ணுவான்? ஐயோ என் பிள்ளையை கொள்ளிடாத, அவனை வணங்குறேன் அப்படி. நமக்காகலாம் குடும்பத்தில் எந்த சூழல் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவனை வணங்கக்கூடாது, அவனை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள் என்னது? சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். சரீரத்தினா ஒரு நாளும் அது பயப்படக்கூடாது. ஐயோ இப்போ சில பேர் பாருங்க, ஐயோ பாருங்கள் இங்கே பூகம்பத்தில் குழந்தைங்க சாகுது, அப்போ ஜனங்கள் சாக்குறாங்க, கடவுள் பார்த்துட்டு உங்கள் கடவுள் உண்மைன்னா உங்கள் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு, இதெல்லாம் சரியா? நீங்கள் கடவுளை பற்றி சொல்ல வந்துட்டீங்களே. நம்ம கடவுளை போய் நீங்கள் சொல்ல போய் பாருங்கள். முதல் கேள்வி வர்றது என்னது? இலங்கையில் ஏன் அப்பாவி ஜனங்கள் செத்துது, ஏன் குழந்தைங்க செத்துது, இப்போது துருக்கியில் குழந்தைகள் சாகுதே. நம்முடைய பார்வைக்கு தான் இந்த இந்த மாமிசத்திலே ஜீவன் பெருசு. ஆண்டவருடைய பார்வையில் எது முக்கியம்? ஆத்துமா முக்கியமானது. ஆமென்.
சரீரம் என்னைக்கோ ஒரு நாள் அழிதான் போகுது. ஒருத்தனுக்கு தாயின் கருவிலே ஒருத்தன் இறந்து போகிறான்னா ஒருத்தன் 100-150 வயசுல இருந்து செத்து போகிறான், 100-120 வயசுல இருந்து செத்து போகிறான். அவ்வளோதான் அவனுக்கு வாழ்வு. ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற வாழ்வு என்ன? மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வு அவனுக்கு எப்படிப்பட்டது? அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சார். அந்த ஆத்துமா நரகத்தில் போய் பாடுபட போகுதா அல்லது பரலோகம் வரப்போகுதா? சில நேரங்களில் இந்த இன்டர்நெட் அந்த ஆன்லைனில் பாருங்கள், அவ்வளோ கிரிட்டிசிசம் தேவனை பிசாசு அவ்வளோ ஜனங்களை ஏற்படுத்தி கிரிட்டிசைசம் வேதாகமத்தை குறித்து தேவனுடைய காரியங்களை குறித்து அவ்வளோ தூஷிக்கிறான். ஒரு நேற்று உண்மையாக ஒரு வீடியோ பார்த்தேன், சரிங்களா? அந்த வீடியோவில் இது ஜென்ரலான வீடியோ நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, கடவுள் இல்லை என்பதை கூட கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கூட பிசாசு தான் நம்மளை நம்ப வச்சிருக்குது அப்படின்னு உலகத்தான் சொல்கிறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போது பாருங்கள், அவனுக்கே அந்த வெளிப்பாடு இருக்குது, சரிங்களா? அப்போது நிறைய காரியங்களை தேவனுக்கு விரோதமாக தேவனை குறித்து சொல்ல போகிற இடத்துல தேவனை அறியாதவங்க போடுற அந்த ட்விட்டெலாம் இருக்குது பாருங்கள். இந்த உதாரணம் சில காமனான வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்போது தேவனை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் போடுற ட்விட்டெலாம் பயங்கரமாக இருக்கும், தேவனுக்கு எதிராக பயங்கரமாக இருக்கும். அது எப்படிரா பதில் சொல்கிறதுனே சில நேரம் அது திக்குமுக்காடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிசாசு அப்படி ஆட்களை ஏற்படுத்தி ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஜனங்களுக்குள்ள கொண்டு வர்றான் இல்லையா? நீங்கள் தேவனுடைய அன்பு சொல்ல போனால் பாருங்கள், இதுதான் ஒரே கேள்வி. ஏன் அப்பா வச்சு நாங்கள் சாகுறாங்க, ஏன் குழந்தைங்க சாகுது? இப்படி தான் தேவன் அன்பாருன்னா அப்படி செய்வாரா? உண்மையாக ஒரு குரூப்பில் பார்த்தேன், தேவன் அப்படின்னா அன்பாக இருக்கிறன்ற நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாராம். நம்ம செஞ்ச தப்புகள் அவர் 10 செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாராம். அந்த 10 சொன்ன காரியத்தை செய்யாமல் விட்டா எங்களை நரகத்துக்கு போட்டுருவாராம். ஆனால் தேவன் அன்பானவராம் அப்படின்னோடனே கேக்கான்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? இதை ஜென்ரலாக பார்க்குற ஒரு பொது ஜனம் கூட கரெக்டு தானே இவர் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? பிசாசுடைய தந்திரம் அவ்வளோ பயங்கரமானது. நான் முதல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதத்தை குறித்து அறிவு தெளிவாக இருக்கும் பொழுது அவங்க பிசாசு அவங்களை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாலும் நாம் பதில் சொல்லக்கூடிய திறமை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். என்ன வசனம் சொல்லுகிறது? அங்கே பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம வேதத்தை குறித்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா குழாக்குள்ள தெளிவாக நம்ம புரியணும். என்ன காரியம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? கேள்வி கேட்குறதுலாம் ஒரு தவறு இல்லை. நாம் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கிறோமோ வேதத்தில், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஆமென். வேதத்தை குறித்து ஞானம் பிறக்கும். அதிக கேள்விகள் கேட்பவர்கள் அதிக ஞானத்தை பெறுவார்கள். ஆனால் மறுபடியும் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டு ஒரு விளக்கம் பெற்றுக்கொண்டால் ஓகே, அதில் ஒரு டவுட் வருதுன்னா ஓகே. கேட்டதே மறுபடியும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அதில் அது விசுவாசம் இல்லாமல் மறுபடியும் அதையே கேட்கக்கூடாது. இல்லைங்களா? எத்தனை முறை கேட்டாலும் டவுட்டு கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டோம்னா அதில் குழப்பம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அப்போ உலகத்துக்கு நாங்கள் இப்படி சொல்லும்போது தேவனுடைய அன்பை குறித்து நாம் உலக ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி நம்மளுக்கு சில நேரங்களில் ஒரு டவுட் வருது, அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியும்னா மறுபடியும் வாங்க, பரிசுத்த ஆண்டோட கேளுங்க, தேவ ஜனங்களோட பேசுங்க, இது கேள்விகளை கேளுங்க, தப்பு இல்லை. ஒருவேளை அது நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், தப்பு இல்லை, அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? உங்களுக்கு அது சொல்ல முடியலன்னா ஒன்று என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அது குறித்த அறிவு இல்லைன்றதான் அர்த்தமே தவிர ஆன்சரே இல்லை அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆமென். புரியுதா? நாம் முதல்ல நன்றாக தெளிவாக வேதத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்போது இந்த இடத்துல அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் அவனை எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் சிறைப்படுத்தப்படுவார்கள், இல்லை கொலை செய்யப்படுவார்கள். அதனால் நம்ம இந்த சிறையோ இல்லை கொலை செய்யப்படுறது குறித்து கவலை கிடையாது. என்னால் மறித்தாலும் அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்றது தான் வசனம். ஆமென். அதனால் இந்த சரீரத்துக்குரிய காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. குழந்தைங்க சாகுது, அப்பாவி ஜனங்க சாகுறாங்க, அதை பற்றிலாம் அது அப்படி இறக்கும்போது அது நிச்சயமாகவே மறுமையில் ஆண்டவர் தெரிந்திருக்கிற தேவன், அவருடைய பார்வையில் ஆத்துமா தான் ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஒரு கிறிஸ்தவனுக்கு சாவு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் வந்தால் கூட அது எனக்கு ஆதாயம்தான். ஆமென். அப்போ பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
இப்போது அந்த இடத்துல தான் வந்து வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும். ஒருவேளை அந்த அந்தி கிறிஸ்துவ காலகட்டத்தில் எப்படியும் போராட்டம் இருக்கும், சரிங்களா, பரிசுத்தவான்களுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும். அப்போ அந்த நேரத்தில் கொல்லப்படுறதுனாலையோ சிறைப்படுத்தப்படுறதுனாலையோ ஒரு நாளும் அவனை வணங்கக்கூடாது, சரிங்களா. அப்படி வணங்கிட்டோம்னா நாம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதெல்லாம் காணப்படுவோம். அதனால் நாங்கள் ஒரு நாளும் அதில் அந்த பொறுமையும் விசுவாசத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், இப்போ 11, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பியவரை கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாருங்கள், ஆட்டுக்குட்டியை போல இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுது, 2 கொம்புகளை உடைய ஆட்டுக்குட்டி. ஆனால் பேசுகிற பேச்சு எப்படி? வலு சர்ப்ப பேச்சு இல்லையா. வலு சர்ப்பம் இப்போ என்ன பண்ணான்? வலு சர்ப்பம் வானத்தில் நட்சத்திரம் 3 ஒரு பங்கு எடுத்துக்கொண்டான். அவன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசியா 14:13 படி அவன் என்ன பண்ணான்? வானத்துக்கு மேலாக ஏறுவேன், சிங்காசனம் அமைப்பேன், தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை கொண்டவன் யாரு? இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஆட்டுக்குட்டி போல இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? அதனால தான் வந்து ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டிகளே, அந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த ஓநாய்களுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த ஓநாய், புரியுதுங்களா, ஓநாயின்றது நமக்கு தெரியும். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான். ஆனால் வலு சர்ப்பத்தினுடைய பேச்சு. இவன் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. இப்போ கள்ளத்தீர்க்கதரிசி இப்போ வந்துடுச்சு இல்லையா. இப்போ அந்தி கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும். அவன் கள்ளத்தீர்க்கதரிசி. அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு, அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட்டாக ஜனங்கள் மத்தியில் போயிட்டு புகழறதுக்கு, அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், நீங்கள் அவரை வணங்குங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுகிறான். அதுதான் இவன். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுமையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதன காயம் மாற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடியங்களும் வணங்கும்படி செய்தது. இந்த இவன் வந்து கள்ளத்தீர்க்கதரிசிக்கு என்ன வேலைன்னா, அந்தி கிறிஸ்துவோடைய வல்லமைகளை பராக்கிரமங்களை பூமியின் குடிகளுக்கு சொல்கிறது தான். சொல்லி பூமியின் குடிகளை வணங்கும்படி செய்கிறது தான் இவனுடைய வேலையே. புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க, வலு சர்ப்பத்தை வணங்குறாங்க, அந்தி கிறிஸ்து வணங்குறாங்க. ஆனாலும் பிரபலமடைய பண்ணணும், இன்னும் பூமியில் எல்லாரையும் வணங்க செய்யணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கமாக இருக்குது. பாருங்க, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. நம்ம பார்த்தோம் 2 சாட்சிகள். அவர்களும் என்ன பண்ணுறாங்க? வானத்திலிருந்து அங்கே என்ன பண்ணுறாங்க? மழை அடைக்கத்தக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு, தண்ணீர்களை ரத்தமாக்கவும் அவர் பூமியை சகலத வாதிகளும் வாதிக்க அதிகாரம் உண்டு. அந்த 2 சாட்சிக்கு மட்டும் இல்லை, இவன் பண்ணுறான் அற்புதங்கள். என்ன பண்ணுறான் அற்புதங்கள்? பூமியின் மேல் அக்னியை இறக்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடத்தது. எலியா என்ன பண்ணார்? எலியா வந்து வானத்தில் அக்னி கொண்டு வந்து தான் பலி செலுத்தின பலியை வந்து எரிச்சு போடுறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவன் பண்ணுறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதுங்களா? அற்புதம், அடையாளம், சுகமளிப்பு எல்லாமே எது நடந்தாலும் சரி, அவர்கள் பிரசங்கிக்கிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு படி கூட மேலே போகக்கூடாது, கீழே போகக்கூடாது. ஆமென். அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாங்க, அடையாளம் பண்ணுறாங்க, சுகமளிக்கிறாங்க, யார் எது பண்ணாலும் தேவனுடைய வார்த்தையை மீறி போகக்கூடாது. அவர்கள் வந்து மெய்ப்பர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு தனியான ஒரு கொள்கையெல்லாம் கிடையாது. வேதத்திலிருந்து வேதம் சொல்லுகிறதைத்தான் அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படின்னா அற்புதங்களை செய்துவிட்டு தங்களுடைய வசனத்தை இஷ்டப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் நேற்று கூட பார்த்தேன், ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு ப்ரீச்சர் வந்து சொல்கிறாரு, தான் கிறிஸ்து அப்படிங்கிறார். சரிங்களா? அது பார்த்தீங்களா? குரூப்பில் போட்டிருந்தது பார்த்தீங்களா நீங்கள்? நான் குரூப்பில் போட்டு விட்றேன். அவர் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாரு, என்னை வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, இந்த ஈஸ்டருக்கு வந்து தன்னை வந்து ஜனங்கள்லாம் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி நான் மறித்து 3ஆம் நாள் உயிர் வாழ்வேன், அதனால் என்னை சிலுவையில் அறையத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்தி கிறிஸ்து இது யார்? கள்ள தீர்க்கதரிசி. என் பேர் இயேசு கிறிஸ்து நாமத்தை வந்து சோர்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? அநேகரை வஞ்சிப்பார்கள், ஒரு கூட்ட ஜனத்தை வஞ்சிப்பாங்க
இல்லையா? அப்போது கள்ளத்தீர்க்கதரிசிலாம் அப்படி தான் செய்வாங்க. கள்ளசி எப்படி வஞ்சிப்பாங்கன்னா, சத்தியத்தின் பாதையில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து சத்தியத்தின் பாதையிலிருந்து ஜனங்களை திசை திருப்புவார்கள். அது இப்போ கூட நடக்குது. விளங்குதுங்களா? தீர்க்கதரிசி யார் இருந்தாலும் சரி, உங்களை குறித்து எக்ஸாக்டாக சொன்னால் கூட சரி, அவர்கள் பிரசங்கிக்கிறதை வேத வசனத்திலிருந்து பாருங்கள். வேத வசனத்துக்கு முரணாக நடந்தாங்கன்னா, இல்லை சொந்த சொற்பொழிவாற்றினார்களாம், தயவு செய்து அவர்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் வேதம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். மோசே போயிட்டு ஒரு கோலை போட்டு பாம்பா மாத்துறாரு. அங்கே பார்வோனில் இருந்த அங்கே மந்திரவாதிகளும் செஞ்சாங்க தானே அந்த காரியத்தை, இல்லையா? எலியாவுடைய காரியத்தில் எலியா என்ன சவால் விடுறாரு? நீங்களும் பலி செலுத்துங்க, நானும் பலி செலுத்துகிறேன், வானத்திலேருந்து அக்னி வந்து பட்சிக்கணும். அதுதான் ஏன் அவங்க தைரியமாக ஒத்துக்கிட்டாங்க? அவங்களால பண்ண வைக்க முடியும், அதனால் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய தெய்வத்தில் ஆகுன்றதுனால தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வல்லமைக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. கர்த்தரா பாகாலானும் போது ஆண்டவர் சும்மா விட்டுருவார். பாகால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் பண்ண விட மாட்டார். எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர்னு நிரூபிக்கணும் போது ஆண்டவர் பாகாலை வந்து முடக்கி போடுறாரு, அவ்வளோதான். அவங்க காலில் இருந்து எவ்வளோ இது பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்குது, அங்கே அக்னி பட்சித்து போடுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களால பண்ண வைக்க முடியும், அவ்வளோதான். பவுல கூட பாருங்கள், ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் வந்து வரும்போது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களேன்னு சொல்கிறா. பவுல் அவளை பார்த்து கடிஞ்சு கொள்ளும்போது அவளை விட்டு அந்த அசுத்தாவை போகுது. அவளால் மிகவும் பலன் பெற்றாங்க. அந்த பலன் பெற்றவர்கள் தான் பவுலை வந்து அடித்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, இல்லையா? அப்போ அசுத்தாவி மூலியமாக காரியங்கள் இருக்கிறது. அந்த பிசாசு அந்த தன்னுடைய கிரிகையில் அங்கே நடப்பிக்கும். அதனால் அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஐயோ, என் பேரை சொல்கிறாரு, என் பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு. நல்லது, ஆண்டவருடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் கரெக்டாக சொல்லுவாங்க, அதை பற்றி நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். அவர்கள் வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறார்களா, சரியாக சொல்லுகிறார்களா, இல்லை அங்கே வந்து பிரட்டுகிறார்களா, அதை பார்க்கணும் நம்ம. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா அப்படி செஞ்சுட்டு அப்படி மாற்றினாங்கன்னா அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். புரியுதுங்களா? ஒருத்தன் அற்புதம் அடையாளமே செய்யலை, வெறும் பிரசங்கம் மட்டும் தான் பண்ணுறான்னா கூட ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் அற்புத அடையாளம் செஞ்சுட்டு மாற்றி பேசினான்னா யோசிச்சு பாருங்களேன், அவனால் அதிகம் வஞ்சிக்கப்பட முடியும் ஜனங்கள். அவர் நாங்கள் கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. அவர்கிட்ட போனால் கரெக்டாக சொல்கிறாருங்க, அவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யார் எது, ஏன்னா இங்கே பாருங்கள், கள்ளத்தீர்க்கதரிசி அதான் பண்ணுறான். வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர்றான் அவன். மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் கூடியர்களை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்கள வஞ்சித்துட்டு பூமியின் குடிகளுக்கு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் மிருகத்துக்கு அந்திகிறிஸ்துக்கு ஒரு சிலை வைப்போம், மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு எல்லா இடங்கள்லையும் இப்போ பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த சிலையை வச்சுடுவான், அது கண்ணெலாம் வச்சுடுவான், கேமராலாம் பொருத்திடுவாங்க. யாரெல்லாம் அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் வந்து வணங்கலையோ அவ்வளோதான், அவனை தூக்கு. அப்போ நீங்கள் ஹிட்லருடைய காலத்தில் கூட பார்க்கலாம். ஹிட்லருடைய காலத்தில் அந்த கையை உயர்த்தி செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெர்மன் நாட்கள் செய்வாங்க அந்த காலத்தில். ஹிட்லருடைய ஆட்கள், நாசி படைகள் ஹிட்லரை பார்க்கும்போது, இல்லை ஒருத்தர் நாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போது கையை தூக்கி வாழ்க ஹிட்லர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லையா? அப்போ செய்யலைன்னா அவனை வந்து கொலை பண்ணி போடுவாங்க. யாராவது அரெஸ்ட் பண்ணால் கூட அவன் சொல்லணும் ஹிட்லர் வாழ்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, யார்? கள்ளத்தீர்க்கதரிசி எல்லா இடங்கள்லையும் வந்து அந்திகிறிஸ்துக்கு ஒரு சிலையை வச்சு அதை வந்து மானிட்டர் பண்ண வைக்கிறாங்க. அதில் அந்த சைடு வராமல் போகிறவங்களாம் யாரெல்லாம் வணங்கலையோ அதுக்கு ஒரு சத்துவத்தம் கொடுக்கப்படுது. அப்போ அது யாரெல்லாம் வணங்கலையோ அது மானிட்டர் பண்ணும். வணங்காதவன் அந்திகிறிஸ்துக்கு எதிராக அவனை தூக்க, அவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை பட்டயத்தில் கொலை செய். புரியுதுங்களா? அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும்
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறார் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ என்ன செய்தி? எல்லாரும் பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரங்க, ஏழை, சுயாதீனர், அடிமைகள் எல்லாருடைய என்ன பண்ணணும்? வலது கையிலையோ இல்லை நெற்றிலையோ அந்திகிறிஸ்துவின் முத்திரை பெற்றுக்கணும். அது எப்படி இருக்கும்? அந்த மிருகத்தின் முத்திரை இல்லை பேரு, அப்படி இல்லைன்னா அதனுடைய இலக்கம். சரிங்களா? அந்த இலக்கம் அது சொல்ல இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஏன் 666 666? இதுதான் அந்திகிறிஸ்துவினுடைய இலக்கம். ஆக்சுவலாக அந்த இலக்கன்றது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, 7 என்பது எதை குறிக்கிறது? பரிபூர்ணத்தையும் தேவனையும் குறிக்கிறது. சரிங்களா? 7ன்னா யாரை குறிக்கிறது? பொதுவாக பரிபூர்ணம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது தேவனை பரிபூர்ணம்னா யார்? அது தேவன். பரிபூர்ணமானவர் அவர் தான், தேவன். இவன் யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான்? தேவனை போல மாறணும்னு ஆசைப்படுறான். 7 மாறணும்னு ஆசைப்படுறான். அவன் எவ்வளோதான் முயற்சி ஆனாலும் 6 தான் உட்காந்துட்டு இருக்கு. 6 ஒரு முறை ட்ரை பண்ணால் 7 வரலாமான்னு பார்க்குறான், இல்லை சரிக்கிறான், 6 நிற்கிறான். மறுபடியும் 7 முயற்சி பண்ணுறான், மறுபடியும் சறுக்கிறான் 6. இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் கடவுளாகவும் ட்ரை பண்ணுறான். அவனால் 7 வரவே முடியல, 6லேயே நிற்கிறான். புரியுதுங்களா? அப்போ அவன் அதனால தான் 666. அவன் எத்தனை இலக்கம் போனாலும் அது 666லேயே நிற்கிறான். அவன் பரிபூர்ணப்பட்டவன் கிடையாது. அவன் எப்படி பார்த்தாலும் அவன் படைக்கப்பட்டவன். அவன் சிருஷ்டி இல்லை, சிருஷ்டி கர்த்தர் இல்லை, உண்டாக்கினவர் வேற. இவன் உண்டாக்கப்பட்டவன். தேவன் தான் உண்டாக்கினவர். அதனால தான் அவர் 7. இவன் உண்டாக்கப்பட்டபடினால இவன் 6 தான். விளங்குதுங்களா? அதனால தான் 666. அப்போ அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் அந்த சிலையை வைத்து வணங்குவது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரைப்படுத்தி தத்துவம். இப்போவே பல இடங்கள் அது இருக்குது. இப்போ அது விலங்குகளுக்கு இருக்குது, வயசானவர்கள் இருக்குது, சில நாடுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு செய்கிறாங்க அதை. அப்போது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அவுட்டரில் இருந்தப்போ ஒருத்தரோட நாய் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போய் புகார் பண்ண ஒரு 1/2 மணி நேரத்தில் போலீஸ் அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நாய்க்குள்ளே என்னன்னா ஒரு சிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த சிப்பை சேட்டலைட் மூலிமா கண்டுபிடிச்சி அந்த நாய் எங்கே ஓடிதோ பார்த்து ஃபைன் போலீஸ் மூலிமா ஃபைன் கட்டி தான் எடுத்தாங்க. 100 பவுன் 150 பவுன் ஏதோ ஃபைன் கட்டினாங்க அதுக்கு. ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சில நாடுகளில் வயசானவங்களுக்கு அந்த சிப்பு போடுறாங்க. ஏன்னு சொன்னால் அவருக்கான அந்த மெடிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் டக்குன்னு அவர் மயங்கி விழுந்தால் எங்கே போனாலும் சில பேருக்கெல்லாம் அது போடுறாங்க. ஏன்னா அவருடைய மெடிக்கல் அது பார்த்து அதை ஸ்கேன் பண்ணோடனே அது எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடும். அவர் பேர், வயசு, அவருடைய ரத்தம் என்ன, அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லிவிடும். இது ஆரம்பத்திலே வருகிற பொழுது இப்போவே அது உலகம் அதை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது. சரிங்களா? ஆயத்தப்படுத்தி கொண்டு போகுது. இப்போ வரும்போது எல்லாமே நல்லதுங்க. இல்லைங்க, நல்லது தானேங்க, வர்றது நல்லது தானேங்க. வியாதிப்பட்டவங்களுக்கு மயக்கம் போட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு போய் அவங்கள போய் என்ன கேட்குறது? ரோட்டில் நடக்கும்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்தார், அவர் யாருன்னே தெரியல. அப்போ டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அது சிப்பை இது பண்ணால் அவரை பற்றி டீட்டெயில் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? மிருகங்களுக்கு போடுறாங்க. அப்போது சில குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டுடுச்சுன்னா குழந்தைகளுக்கு போட்டு விட்றாங்க. ஒருவேளை அந்த குழந்தை கடத்தப்பட்டுட்டோ தவறி எங்கே போயிடுச்சுனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதுக்கு போடுறாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ கூட பாருங்கள், நிக்கோலா புள்ளின்னு ஒரு 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 வெள்ளை பெண் லேடி ஆற்றுல விழுந்துட்டா, எங்கேனே காணல. அதுக்கு பிறகு ஒரு 3 வாரம் கழித்து ஆற்றில் கண்டுபிடிக்கப்படுறா, பாடி எங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த சிப்பு போட்டிருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னா. அப்போ எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் நல்லதுக்கு தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இல்லை, சிப்பு போட்டுக்கிட்டால் என்ன தேவையில்லை, பாஸ்போர்ட்டு தேவையில்லை, பேங்க்கு கார்டு தேவையில்லை. இப்போ இதுலாம் நீங்கள் கம்பெனிலாம் போனீங்கன்னா தெரியும், கம்பெனிக்கு டேக் போட்டிருப்பாங்க, கழுத்தில் போட்டுருவாங்க. அந்த கம்பெனிக்குள்ள நுழையினாலே அந்த டேக்கில் நீங்கள் தொட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திறக்கும், மற்றவங்க உள்ள நுழைய முடியாது. அப்போ இது வலது செவிச்சிட்டா ஈஸியாக தொட்டாலே போகும். கடைக்கு போய் எதை பர்ச்சேஸ் பண்ணால் கையில் தொட்டால் போகும். காசுன்ற ஒன்றே தேவைப்படாது. காசுன்ற ஒன்றே கண்ணில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கையில் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற மாதிரி போகும். புரியுதுங்களா? வாங்க விற்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பணம் வாங்க போகிறதாலும் சரி, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறதாலும் சரி, ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த வலது கையிலையோ இல்லை நெற்றியில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா காணுமானது. இப்போவே பல இடங்களில் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பல நாடுகளில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போதைக்கு நம்ம கண் முன்னாடியே அது வந்திருக்கிறது.
ஆமென். ஒரு சில மென்டல் பிரச்சனைகளுக்கு இந்த ட்ரக் Yes. அடிக்ஷனுக்கு கரெக்ட். அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ சில இடங்கள்ல அது வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி அதை நம்ம பார்க்கும்பொழுது எல்லாம் சரியாக தானே, இது என்ன நல்லதுக்கு தானேப்பா இது அப்படின்னு தான் வரும். புரியுங்களா? இதிலே ஞானம் விளங்கும். ஏன்னா அந்த 666 அதனுடைய முத்திரையினுடைய ஞானம் 666 வராது. அந்த 666 அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை. ஏன்னா அவன் 7ஆக மாற முயற்சி பண்ணுவான். 7 பரிபூர்ணமாகி ஆண்டவராக முயற்சி பண்ணுறான். அவன் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அவன் 6ல் தான் நிற்கிறான். அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த 13ஆம் அதிகாரம் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சி காலத்திலே வலு சர்ப்பத்தினால் ஆட்சி அதிகாரம் பெறுவான். ஆட்சி அதிகாரம் பெற்ற உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் அங்கே பரிசுத்தவான்களை அங்கே உபத்திரப்படுத்த தொடங்குகிறான். அந்த அவனை வணங்குவார்கள். அவனை ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் தான் அதில் வணங்குவார்கள். அதுபோல் கள்ள தீர்க்க பெரிய அற்புதங்கள் அடையாளம் செய்து ஜனங்களை மோசம் போக்கி அந்த நேரத்திலே வந்து அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படிக்கு செய்வான். சிலை எல்லா இடங்களையும் வைப்பான். அதுபோல் முத்திரை போடப்படும். அந்த முத்திரை போட்டவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா முத்திரை போடலன்னா அவ்வளோதான், அவனுக்கு விரோதமானவங்க. அவங்கள கொலை செஞ்சுருவான், இல்லை அரெஸ்ட் பண்ணிவிடுவான். அது கட்டாயப்படுத்தப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.